கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக ஜூலை மாதத்தை முடித்து ஆகஸ்ட் மாதத்தை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் ஒரு பலன் குறுகினதுன்னு சொல்லி. ஒருவேளை வருகிற மாதங்களிலே சில நெருக்கங்கள் கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர் 2 காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிற அந்த பாடல் மூலமாக நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மண்ணான நமக்குள் வாழ்கிறார். இது லேசான உபத்திரம், அதை எப்பவும் நினைக்கணும். இது ரொம்ப லேசானது அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே.
அன்பு நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, எங்கள் பரம தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆசீர்வாதமான ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2026 வருஷத்திலே நாங்கள் உங்களுடைய ஆலயத்தில் வந்து உங்களை துதித்து பாடி உங்களுடைய ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை நீ அழைத்து வந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட நீ பேசும் அப்பா, நாங்கள் கேட்கிறோம். நீ பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் சேவைகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார், மோட்சமாக்கித்தார். இயேசுவின் இனி நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இம்மாத வாக்கு தத்தம், இந்த வாக்கு தத்தத்தின் தலைப்பு என்னவென்றால் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர். தலைப்பு என்ன? தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2026 வருடம் கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் வேதத்தில் மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் உள்ளது. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் என்னவென்றால், தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உனக்கு முன்பாக நடந்து போவார் என்பது வாக்கு தத்தம். இந்த உலகத்திலே நாம் வாழும்போது அநேக தடைகள் உள்ளன. நாம் நன்றாக வாழ்வதற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்பதற்கு பிசாசு தடைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த தடைகளை நீக்கி போடுவதற்கு கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து போவதாக வாக்கு கொடுக்கிறார். தேவனுடைய வசனம், இந்த வசனம் இப்படியாக சொல்லவில்லை. யாராவது ஒருவர் சத்தமாக இந்த வசனத்தை வாசிங்கள். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உனக்கு முன்பாக நடந்து போவார். இதுதான் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம். நேற்று சொன்னபடி இந்த உலகத்திலே நான் வாழும்போது அநேக தடைகள் உள்ளன. நம்ம விரும்புகிறோம், நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம், வசதியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அது பிசாசுக்கு பிடிக்காது. ஆண்டவர் அநேக கடைகள், அநேக ஆசீர்வாதங்களை நமக்காக நாம் பெற்று அனுபவிப்பதற்காக வைத்திருக்கிறார். ஆனால் அதை நாம் அனுபவிக்க முடியாதவர்களுக்கு பிசாசு அநேக தடைகளை வைத்திருக்கிறார். இந்த தேவனுடைய வசனம் அங்கே எப்படியாக கூறுகிறது, தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உனக்கு முன்பாக நடந்து போவார். இதுதான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம், வாக்கு தத்தம். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உனக்கு முன்பாக நடந்து போவார். எவ்வளவு ஆசீர்வாதமான நல்ல ஒரு வாக்கு தத்தம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு இந்த வசனத்தை
கொடுக்கிறார். இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை பெற்றுக்கொள்ள நாம் அவரோடு வாஞ்சித்து விரும்பி இதை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். வேதத்திலே கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். நம்ம கையில் தான் இருக்குது. சுதந்திரத்துக் கொள்வது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. ஆண்டவர் ஆசை எல்லா ஆசையோடும் வைத்து விட்டார். ஆனால் அதை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதனால நாம் இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையை நீக்கி போடுகிற கர்த்தர் உனக்கு முன்பாக நடந்திருப்பார். அப்படி என்றால் இந்த தடைகள் எப்படி வந்தன? தடை எப்படி வந்தது? கர்த்தர் தான் இந்த தடைகள் எல்லாம் வைத்தாரா? இல்லை, இல்லவே இல்லை. கர்த்தர் இந்த தடைகளை வைக்கவில்லை என்றால் அப்ப யார் வைத்தது? சாத்தான். நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஆசீர்வாதமாக வசதியாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் பிசாசுக்கு ஒரு காலம் பிடிக்கவே பிடிக்காது. ஆகினாலே அநேக தடைகளை பிசாசானவன் நமக்கு முன்பாக வைக்கிறான். ஆகையினால இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இந்த தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிற கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லுகிறார். அங்கே தடைகளை வைத்தவன் பிசாசு, தேவன் அல்ல. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக கூறுகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது, இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. நன்மையான காரியங்கள் எல்லாமே பரலோகத்திலிருந்து தான், தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. அப்படி என்றால் தீமையான காரியங்கள், தடைகள் பிசாசிடத்தில் வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே தடைகள் தேவனால் உண்டானவைகள் அல்ல. தடைகளாம் பிசாசினால் உண்டானவைகள். இந்த தடைகள் எல்லாம் நீக்கி போடுவதாக கர்த்தர் சொல்லுகிறார். அதற்காக கர்த்தர் நமக்கு முன்பாக செல்வதாக வாக்கு கொடுக்கிறார். ஆதியில தேவன் வானத்தை பூமி உண்டாக்கினார். ஆண்டவர் நன்மையாக எல்லாத்தையும் நன்மையாக நல்லதாக உண்டாக்கினார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவன் உண்டாக்க கடவுளே என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியை உண்டாக்குற தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டாக்கினார். ஆனால் ஒவ்வொன்றையும் கர்த்தர் உண்டாக்கும் போது நல்லது என்று கண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:4ஆம் வசனத்தை அதுல வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:10 தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:12 தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆதியாகமம் 1:21 தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆதியாகமம் 1:25 தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்படி
எல்லாத்தையும் உண்டாக்கி 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 ஆண்டவர் உண்டாக்கின போது அது எப்படி இருந்ததா? அசிங்கமா இருந்ததா? மோசமா இருந்ததா? நல்லது. நல்லா தான், நல்லதா நல்லது என்று கண்டார். ஆனால் அங்க 1ஆம் வசனத்தை வாசித்தோமே, ஆதியாகமம் 1:1 வாசிங்கள். ஆமா, அடுத்த வசனம் பாத்தீங்களா எப்படி இருக்கலாம் பூமி? ஆண்டவர் ஆதியில வானத்தை பூமி உண்டாக்கினார். பூமி எப்படி இருந்ததாம்? எப்படி சார் இது? ஆண்டவர் உண்டாக்கின ஒழுங்கின்மையாகவோ உண்டாக்கினார். இதுதான் தியாலஜியில இப்படி ஒரு தியரி இருக்கிறது, கேப் தியரி. கேப் தியரி என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இந்த 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடையில ஒரு காரியம் நடந்திருக்கிறதா? வேதத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவரை வெளிப்படுத்தி வைக்கவில்லை. அநேக காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இதை வேத பண்டிதர்கள், தியாலஜியன்ஸ், அவங்க என்ன சொல்றது? கேப் தியரி என்று சொல்லுகிறார்கள். ஆதியில தேவன் வானத்தை பூமி உண்டாக்கினார். பூமி உண்டாக்கின போது ஒழுங்கின்மையாக உண்டாக்கவில்லையாம், நன்றாகத்தான் உண்டாக்கினாராம். ஆனால் பிசாசு அதை ஒழுங்கீனமாக பண்ணிவிட்டான் என்று கேப் தியரியை சொல்லுகிறார்கள். அங்கே எல்லாத்தையும் ஆண்டவர் தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று வாசிக்கிறோம். நல்லது 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 6 முறை நல்லது, எல்லாத்தையும் உண்டாக்கி நல்லது என்று கண்டார் என்று வாசிக்கிறோம். உண்டாக்கி அப்படி கண்டார், நல்லா இருந்தது. ஆண்டவர் உண்டாக்கின போது அது நன்றாகத்தான் இருந்தது. அதனால் நல்லது என்று கண்டார். ஆனால் 1ஆம் வசனத்தை நம்ம 2ஆம் வசனத்தை ஒழுங்கின்மையாக இருந்தது. அப்போ தேவன் பூமி உண்டாக்கின போது ஒழுங்கின்மையாக படைத்தார்? இல்லை, நன்றாகத்தான் படைத்தார். பிசாசானம் எப்பொழுதுமே கெடுக்கிற புத்தி, நாசமாக்குற புத்தி, தடைகள் உண்டுபடுகிற புத்தி, அது ஒழுங்கீனமாக மாற்றுவது பிசாசு எப்போதுமே உண்டு. அப்போ தேவன் ஒரு காரியத்தை செய்யும் போது கூடவே பிசாசும் அவன் கிரியை செய்து கொண்டே வருகிறான். ஆனால் ஆண்டவர் அனுமதிக்கிறார் சில காரியங்களை, அதை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அது கர்த்தருடைய நோக்கம் அதில் எல்லாத்திலும் இருக்கிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நல்ல காரியங்களை நாம் செய்யும் போது, விரும்பும் போது, எதிர்பார்க்கும் போது பிசாசானவன் கூடவே தீமையான காரியங்களையும் தடையான காரியங்களையும் ஏற்படுத்திக் கொண்டே வருவான். நாம் அதை பெற்று விட்டால் ஆசீர்வாதமாக வாழ்வோம், வசதியாக வாழ்வோம் என்பது பிசாசுக்கு நன்றாக தெரியும். ஆகினாலே அவன் அதை அனுபவிக்க விட மாட்டான், தடைகளை உண்டு பண்ணிக்கொண்டே இருக்கிறான். ஆகினால எல்லாத்தையும் 6 முறை நல்லது 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 என்று கண்டார். கடைசியா மனிதனை உண்டாக்கின பிறகு அவர் அங்க என்ன வாசிக்கிறோம்? அங்கே ஆதியாகமம் 1:31 வாசிங்கள். இங்க எப்படி இருந்து வாசிக்கிறோம்? முதல்ல நல்லா இருந்தது, குட் 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 என்று வாசிக்கிறோம். இந்த 31வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? மிகவும் நன்றாக இருக்கிறது. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? வெரி குட். பாத்தீங்களா? அப்போ நான் மனிதனை உண்டாக்கின போதுதான் கர்த்தர் வெரி குட் என்று சொன்னார். மற்றதெல்லாம் உண்டாக்கின போது நன்றாகத்தான் இருந்தது. மனிதனை உண்டாக்கின போது வெரி குட் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ மனிதனை எவ்வளவு மேலானவனாக படைத்திருக்கிறார்.
எவ்வளவு வேதம் கூறுகிறது, மனிதனை தேவன் தேவதூதரிலும் சற்று சிறியவனாக தான் படைத்து, சற்று கொஞ்சம் தான் தேவதூதரோட கொஞ்சம் தான் சிறியவனாக மனிதனை படைத்திருக்கிறாரா. அவ்வளவு சிறப்பாக மனிதனை படைத்திருக்கிறார். இப்படி சிறப்பாக படைத்திருக்கிற மனிதனை கஷ்டங்களிலும் பிரச்சனைகளிலும் துன்பங்களிலும் பல சாபங்களிலும் வாழ விடுவாரா? விடவே மாட்டார். ஆனால் நாம் தான் அதற்கு காரணம். பல கஷ்டங்கள் வருகிறதா, பிரச்சனைகள் வருகிறதா, பல தடைகள் வருகிறதா, சாபங்கள் வருகிறதா, எல்லாவற்றுக்கும் காரணம் நாம் தான். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்து உண்டாக்கி நல்ல வாழும்படியாக, ஆசீர்வாதமாக வாழும்படியாக கட்டளை கொடுத்து வைத்து ஆசீர்வதித்து வைத்தார். ஆனால் ஆதாம் ஏவாள் பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். பிசாசுக்கு நாம் இடம் கொடுத்தால்தான் அவன் எதையும் செய்ய முடியும். ஒன்று, தேவன் அனுமதிக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாம் அனுமதிக்க வேண்டும். நாம் அனுமதிக்கவில்லை என்றால் பிசாசால் ஒன்றுமே செய்ய முடியாது. நமக்கு விரோதமாக பிசாசு எதுவுமே செய்ய முடியாது. பிசாசு நம்ம கிட்ட நம்முடைய உத்தரவு இல்லாமல், அனுமதி இல்லாமல் நம்ம கிட்ட நெருங்க முடியாது. வந்தாலும் கூட அவன் நம்மை தொட முடியாது. ஆனால் நாம் அனுமதி கொடுத்தால் தொற்றுவோம். ஒரு வழி ஆகும், ஒரு வழி பண்ணிடுவோம். அதான் வந்து வேதவசனம் கூறுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு நம்ம தான் இடம் கொடுக்க கூடாது. நம்ம இடம் கொடுத்தால் பிசாசு நமக்கு வந்து விடுவான், நுழைந்து விடுவான், நம்மை நாசமாக்கி விடுவான். அநேக தடைகளை, அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்க முடியாதவனுக்கு அநேக தடைகளை பிசாசானவன் உண்டாக்கி விடுவான். ஆகையினால நாம் அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள், அவர்கள் அனுபவிக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்தார்கள். சாபம்தான் உலகத்தை சாபம். இந்த உலகத்தில் நன்றாய் வாழ முடியாதவர்களுக்கு தடை பாவம்தான். ஆகினால நம்முடைய வாழ்க்கையில அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஒரு சின்ன பாவம் செய்தால் கூட அது போதாது. நம்முடைய வாழ்க்கையில சின்ன பாவத்துக்கு இடம் கொடுத்தால், பாவத்துக்கு இடம் கொடுப்பதுதான் பிசாசுக்கு இடம் கொடுப்பதாகும். ஒரு சின்ன பாவத்துக்கு நாம் இடம் கொடுத்து விட்டால் நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டோம். அதை வைத்து அவன் எல்லா சாபங்களும் கொண்டு வந்து விடுவான். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக செல்கிறார். தடையை நீக்கி போடுகிற கர்த்தர் நமக்கு முன்பாக செல்கிறார். ஏனென்றால் அவருடைய பேரே, கர்த்தருக்கு பேர் இயேசு. இயேசு என்றால் என்ன? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார். பாவங்களை நீக்குகிறவர், தடைகளை நீக்குகிறவர், பாவத்தை நீக்க நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பாவங்களையும் நீக்கி போடுகிற கர்த்தர் இயேசு வல்லவராயிருக்கிறார். தடையை நீக்கி போட்டு விட்டால் அது ஆசீர்வாதம் தான். சாபத்துக்கு அங்கே இடமே இல்லை. ஆகையினால நாம் எப்போதெல்லாம் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறோமோ அப்போதெல்லாம் சாபம் வந்து கொண்டே இருக்கும். ஆகையினால இந்த சாபங்களை, இந்த பாவங்களை, தடைகளை நீக்கி போடுவதற்காகத்தான் நமக்கு முன்னால் நமக்கு தெரியல, நம்ம அநேக நேரத்தை விழுந்துகிறோம், தவறி விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்வதாக வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம், ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்கள். ஏசாயா
59:2 உங்கள் உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செல்விடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆகினால பாவம்தான் தடை. பாவங்கள் தான் தடைகள். ஆனால் இந்த தடைகள் நீக்கி போடுவதற்காக கர்த்தர் இருக்கிறார், நமக்கு முன்பாக செல்கிறார். கர்த்தரை நாம் நம்பி இருக்கும்போது, கர்த்தரை நாம் சார்ந்து வாழும்போது, கர்த்தரத்தை நாம் விசுவாசமாய் உறுதியாய் அவரை பிடித்து அவர் பின்னே போகும்போது, அவர் பின்னால தான் போகணும், நம்ம முன்னால போகக்கூடாது. அவர் பின்னாலே போகணும். இந்த பசங்க பாருங்க, அம்மா அப்பா அங்க கையை பிடிச்சிக்கிட்டு அல்லது துணியை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே போகும். அந்த மாதிரி நம்ம கர்த்தர் பின்னாடியே முன்னாடி போயிடக்கூடாது. முன்னாடி அவசரப்பட்டு அநேக காரியங்களை நாம் முன்னால போவோம். நம்ம முன்னால போனால் பிரச்சனை தான். நம்ம முன்னால போகக்கூடாது, கர்த்தர் தான் முன்னால போகும். அவர் பின்னால் நம்ம போவோம். அவர் தடையில் நீ அவர் முன்னால போய் தடையில் நீக்கிற, அப்பதான் நம்ம நல்லா போக முடியும். ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்றால் கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், அவர் பின்னால் செல்லுங்கள். ஏசு அப்படிதான் சொன்னாரு, என்னை பின்பற்றுங்கள். என் பின்னே வாருங்கள். என் பின்னால வாருங்கள் தான், முன்னால போக சொல்லல, என் பின்னே வாருங்கள். அதனால நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஆண்டவரே என்னால் முடியாது, நான் செய்ய முடியாது, என்னால் முடியல, நீ செய்யும் என்று கர்த்தரை சார்ந்து கர்த்தர் பின்னாலே இயேசுவை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். விசுவாசத்தை துவக்குகிறோம். அங்கே இயேசுவை நோக்கி பொறுமையோடே போகிறோம். அவர் பின்னால போகிறவர் இயேசுவை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். இயேசுதான் நாம் முன்னால இயேசுவை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். இயேசுதான், இயேசு இயேசு இயேசு. எந்த பாவத்தையும் பார்க்காதே. இந்த பிசாசின் காரியங்கள், அநேக தடைகளை பிசாசு வைத்திருக்கிறார், அதெல்லாம் பார்க்காதே. ஆண்டவர் பின்னாலே போய்கொண்டே இரு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படி போகும்போது நம்ம பாவம் செய்ய மாட்டோம். தாவீது அதான் சொல்றார், இப்போ நான் ஆண்டவர் விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு ஒரு வாக்கை என் இதயத்திலே வைத்து விட்டே நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்போதும் கர்த்தர் எனக்கு முன்பாக, அதுக்கு முன்னால கர்த்தர் இருக்கிறது. அப்போ அப்படி போகும்போது நான் எந்த பாவத்தை செய்ய மாட்டோம். பாவம் செய்தா போச்சு, உடனே சாபம். பிசாசு அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். நீ பாவம் செய்தால்தான், நீ பாவம் செய்வதுதான் பிசாசுக்கு இடம் கொடுப்பது. நீ ஒரு பாவம் செய்து விட்டால் அது போதும், அவனுக்கு எல்லா சாபங்களையும் நம்மை விட்டு அகற்றி விடுவான். ஆகியனால கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நமக்கு முன்பாக செல்கிறார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து குமார் பார்த்தவர்கள் நடத்துவார்.